திருச்சிற்றம்பலம். எளிதில் மறைகின்றாய் இறைவனை எல்லில் கங்குள் பொழுதர் காலத்தென்று பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற தொழும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வான். திருச்சிற்றம்பலம். நம் திருவம்பாவில் இன்று 8வது பாடலை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரர்களும் கொட்டியுள்ளது. கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் எம்ப வியம்பு வெண் சங்கெங்கும் கேளில் பரஞ்சோதி கேடில் பலம் கருணை கேடில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாடி இதன்ன உறக்கமோ வாழ்திறப்பாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் யுவாரோ ஒளி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடலோரெம்பாவாய் ஏழை பங்காளனையே பாடலோரெம்பாவாய். அருமையாக பாடுகின்றார் நமது மாணிக்கவாசக பெருமான். இதில் என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும். காலையில அதிகாலையில கோழி கூவுதா, சேவல் கூவுது, கோழி கூவுது, அதுக்கெல்லாம் கரெக்டா அந்த வேலையை கரெக்டா செய்யுது. இருந்துச்சு அதிகாலையில வைகறை காலத்துல அது நம்மளெல்லாம் எழுப்புது. அது மட்டும் இல்லாம அது கூவுனதுக்கு அப்புறம் மற்ற பறவைகள் எல்லாம் எழ ஆரம்பிச்சது. கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும். மற்ற பறவைகள் எல்லாம் எதிர்க்கு. அந்த பறவைகளுக்கு கூட தெரியுது அதிகாலையில எந்திக்கணும்னு. நீ எந்திக்க கூடாதா பெண்ணே அப்படின்னு அந்த பெண் வந்து. ரெண்டாவது, இந்த கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா 3 மணிக்கு எந்திரிச்சுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த கோழி சத்தத்தை வச்சு எழுதிருவாங்க. அந்த காலத்துல காலம் கிடையாது, இந்த வாட்சி இதெல்லாம் கிடையாது. எதை வச்சு கணிப்பாங்க அப்படின்னா, இந்த கோழி கூறதை வச்சுதான் விடிஞ்சிருச்சு அப்படின்னு கணிப்பாங்க. சூரிய உதயம்லாம் 2வது தான். ஆனா முதல்ல எது கோவும்னா கோழி கூவும். கூவி எல்லாத்தையும் எழுப்போம். கொக்கரக்கோ அப்படின்னு எழுப்போம். அப்படி ஒவ்வொன்றையும் அந்த காலத்துலலாம் காலத்தை எல்லாம் எப்படி கணித்தார்கள் என்றால், இந்த கோழி கூவதை வைத்து உச்சிக்காலம் மணி 1 மணி அப்படின்னா நடுவுல சூரியன் உதிச்சதுன்னா மணி 1 அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அந்தி சாய்க்கு ஒரு நேரம் மணி 6 இப்படிதான் காலத்தெல்லாம் கணிச்சாங்க. 2வது, சூரியன் மறைஞ்சிச்சுன்னா உடனே எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கதவை பூட்டிடுவாங்க. வீட்டுக்குள்ள யாரும் வெளியில வர மாட்டாங்க அந்த காலத்துல. இப்பெல்லாம் சர்வசாதாரணமா நைட்டு 12 மணி வரைக்கும் எல்லாம் வெளியில தெரிஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதுல நீங்க சென்னை பக்கம்லாம் போயிட்டீங்கன்னா எல்லாம் தலையை விரிச்சு போட்டு அப்படிதான் போவாங்க. அந்த நெறிமுறையே இல்லாம போயிடுச்சு. கிராமங்கள்ல போய் பாருங்களேன், ஒவ்வொருத்தரும் கரெக்டா எல்லாத்துலயுமே கரெக்டா இருப்பாங்க. அப்படி கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் எம்ப வியம்பும் வெண் சங்கெங்கும். இந்த நாதஸ்வரம், கோயில்ல நாதஸ்வரம் வாசி, அதை கேட்டாலும் என்ன செஞ்சிருக்கிறோம், அதுலயும் நாதஸ்வரம்னா சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். காலையில சாமி பள்ளி எழுச்சி எழுப்புறதும், ஒவ்வொரு காலத்துக்கும் சாமியை நாதஸ்வரம் வாசிச்சுதான் சாமியை பள்ளி எழுந்தல் பண்ணணும். ஒவ்வொரு பூஜைக்கும் நாதஸ்வரத்தையும் மேளத்தையும் பயன்படுது. ஏன்னா அது எண்ணில்லாத சிவபுண்ணியத்தை தரும். 2வது, அதை வாசிக்கிறவங்களுக்கும் சரி, அதை கேட்கிறவங்களுக்கும் சிவபுண்ணியம். சார் உள்ளாங்க சார், வாங்க சார். அதை கேட்கிறவங்களுக்கு எண்ணில்லாத சிவபுண்ணியம். நாதஸ்வரத்தெல்லாம் நீங்க கேட்டு பார்த்துருக்கீங்களா? சாமிக்கு வாசிப்பாங்க. நீங்க வைத்தியநாத கோயிலில் போய் பாருங்க, ஒவ்வொரு கால பூஜைக்கும் நாதஸ்வரம் வாசிப்பாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுல நம்ம காலசந்திக்கு வாசிப்பாங்க 9 மணிக்கு. ரொம்ப சிறப்பா இருக்கும். நாதஸ்வரம் ஊனை உருக்கும். அதுபோல குளற்கருவிகள் பேர். இந்த புல்லாங்குழல் போன்ற கருவிகள் எல்லாம் துளை கருவிகள். அந்த துளையில தான் எல்லாம் அந்த வாசிப்புலாம் வரும். ஒரு நயனர் புல்லாங்குழல் வாசிச்சே போச்சு அடைச்சாரு. எந்த நயனர் சொல்லுங்க பார்ப்போம்? ஆனாய் நயனர்.
புல்லாங்குழலே 5 எழுத்த வாசிச்சாரு. நமச்சிவாயத்தை புல்லாங்குழலையே வாசித்து சுவாமி திருவடியை அடைந்தவர் ஆனாயினார். இப்படி இந்த இசையை கேட்டு சிவபெருமான் மயங்காம இருக்க மாட்டார். நாமளே மயங்குறோம், சிவபெருமானே மயங்குறார். இப்பேற்பட்ட சுவாமியே இசைக்கு மயங்குறார். இசையோடு கூடிய பாடல் தான் பயன் தரும். அந்த பாடலோட சொல்றாருல, இசை கூடும் வகையால் ஏழை அடியாரவர்கள் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசன் இடமான்னு கூட ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். அப்ப இசையோடு கூடிய பாடலாக இருக்க வேண்டும். இப்ப ஓதுவாரெல்லாம் பாடல் பாடுறாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா இசையோடு பாடுவாங்க. வாரிய சாமிகள்லாம் சொற்பொழி பண்ணும்போது பக்கவாத்தியங்கள் சுத்தி இருக்கும். அப்படி இருந்துதான் அவரு சொற்பொழி பண்ணுவாங்க. அதை கேட்கும் போது ரொம்ப ஆனந்தமா இருக்கும். சாதாரண சொற்பொழி பேசுறதுக்கும் பக்கவாத்தியம் திடீர்னு ஒரு பாட்டு பாடினா உடனே பக்கவாத்தியம் வாசிப்பாங்க. ரொம்ப அருமையா இருக்கும். அதே சமயம் சொற்பொழிலாம் கேட்கும்போது அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். திடீர்னு ஒரு பாட்டு எடுப்பாரு, உடனே பக்கவாத்தியங்கள் வாசிப்பாங்க. நல்லா அருமையா இருக்கும். அதுபோல இந்த இசையெல்லாம் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இசையோடு நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த நாதங்களை எல்லாம் நம்ம கோயிலில் போய் கேட்கணும். அதுக்காக சுவாமி இந்த 2 காதை நம்ம கொடுத்துருக்காரு. 2 காது கொடுத்துருக்காருங்க. இப்ப எங்களுக்கு குளிரா இருக்கே, நாங்க என்ன செய்யறது, காது வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்றது புரியுது. குளிர் இல்லாம கண்டிப்பா அப்படி காது எது கொடுத்துருக்காருன்னா அந்த இசை வாத்தியங்கள்லாம் கேட்கறதுக்கு. மூக்கு எது கொடுத்துருக்காருன்னா அங்க உள்ள வாசனை இதெல்லாம் நுகர்வதற்கு. கண் எது கொடுத்துருக்காருன்னா இறைவனை கண்ணார கண்டு வழிபாடு செய்வதற்கு. கண்ணார கண்டும் என் கையாலே கூப்பியும் என்னார எண்ணத்தால் எண்ணியும் எங்கோன் அப்படின்னு காரைக்கிழமையாரும் பாடுறாங்க. கண்ணார கண்டும் கையாலே கூப்பியும் இறைவனை வழிபாடு செய்வதற்குரிய காலம் இந்த காலம். நம்ம பிள்ளைகளை போய் கிளப்புறோம். ஏன்னா இறைவனை கண்ணால கண்டு நம்ம வழிபாடு செய்வதற்கு தான் திருக்கோயில் வச்சிருக்காங்க. திருக்கோயில வந்துதான் வழிபாடு செய்யணும். வீட்டுல இருந்து நான் என் மனசுக்குள்ள நினைச்சாலே வருவாருங்க அப்படிலாம் இல்லை. நினைச்சா வருவாரு. ஆனால் எதுக்கு கோயில் கட்டி வச்சிருக்காங்க, திருக்கோயில போய் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக தான் வச்சிருக்காங்க. சிலர் பக்கத்துல இருக்கும். வடார்குளத்துல பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கவங்க யாருமே வர மாட்டாங்க. தூர தூரத்துல இருக்கவங்களும் நடந்தே வந்துருவாங்க. நம்ம கீழப்பட்டில இருந்து எல்லாரும் நடந்து வருவாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க வர முடியும். அது கூட இறைவன் பிராப்தம் இல்லாம வர முடியாது. அப்படி கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் எம்ப வியம்பும் வெண் சங்கெங்கும் நாதஸ்வரம் மட்டும் இல்லாம வெண்சங்கு ஊதுதே, அதை பார்த்தாவது நீந்திக்க கூடாதா அப்படின்னு அந்த பெண் எழுது. வெண் சங்கெங்கும் வெண்சங்கு ஊதா ஊரும் ஊரல். திருமலை அந்த சங்க வாங்குறதுக்கு என்ன பாடுபட்டா தெரியுமா? சிவபூஜை பண்ணார். திரு சங்கமங்கைங்கிற ஊர்ல போய் சிவபூஜை செய்து சாமி அந்த பூஜையை வைத்து உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கவும், எனக்கு அந்த சங்கம் என் கையில கொடுத்துருங்க அப்படின்னு. திருவள்ளுவர்ல பூசை பண்ணி 1008 மலர்களை பூசித்து சாமிகிட்ட இருக்கக்கூடிய சக்கரத்தை கேட்டு வாங்கினேன். அதெல்லாம் பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய வழிபாடு. நாம வழிபாடு பண்றது பிரதிபலனை எதிர்பார்க்காம வழிபாடு பண்ணணும். அதுதான் உண்மையான அன்பு. சாமிகிட்ட போய் வழிபாடு பண்ணிட்டு எனக்கு அதை கூட இதை கூட கேட்கக்கூடாது. என்ன கொடுக்கணும் சாமிக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. வேண்டத்தக்க அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய். இந்த நேரத்துல இந்த உயிருக்கு இதைத்தான் கொடுக்கணும் அப்படின்னு சாமி அறிந்து ஊட்டுவார். நம்ம அது இல்லாம தான் நம்ம போய் சாமிகிட்ட இதை மாத்தி குடுன்னு கேட்கணும். ஒரு பையனுக்கு வேலை இல்லாம ஆக்கியிருப்பாரு. இவங்க வந்து எனக்கு அந்த பையனுக்கு வேலையை குடு அந்த இடத்துல போனா இவனுக்கு சிக்கல் வரும்னு தெரிஞ்சு சாமி கொடுக்காம இருப்பார். வழுக்க டைம் போய் எனக்கு அந்த இடத்துலதான் வேலை வேணும்னு சொல்லி கேட்டு போய் அங்க சிக்கலாகி அப்புறம் வெளியில வந்து முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படிலாம் அப்படி வெண்சங்கு ஊதா ஊரும் ஊரல்ல. வெண்சங்கு எங்க பார்த்தாலும் எல்லா சிவாலயங்களையும் முழங்கணும். சிவகாசியில் ஒருத்தர் இருக்காரு. எப்போ பார்த்தாலும் கையில சங்கு வச்சிருப்பாரு. பைக்கிலே தான் எங்க போனாலும் போவாரு. எல்லா சிவாலயத்துக்கும் போவாரு, இறங்குவாரு, சங்கு ஊதிட்டு வச்சுட்டு போவார். அன்னைக்கு ஒரு நாள் நம்ம கோயில் கூட்டு வந்து சங்கு ஊதிட்டு ஊதலாமான்னு கேட்டார். அதெல்லாம் ஊதலாம் ஏன் அப்படின்னு சொன்னது உடனே வெண்சங்கு ஊதிட்டு அதுக்கப்புறம் போனார். அது வெண்சங்குக்கு அவ்வளவு சிறப்பு. அது ஓம்ங்கிற பிரணவத்தோடே ஒலிக்கும் சங்கு வந்து. திருச்செந்தூருக்குலாம் போயிட்டீங்கன்னா
அந்த கடல் ஓசையை போய் கேட்கும்போது பின்னாடி பாருங்க, அது சங்கு முழங்குவது போலே இருக்கும். ஓம் அப்படின்னு சொல்லி சங்கு முழங்குவது போலே இருக்கும். அவ்வளவு சிறப்புடையது. அப்படி சொல்றாரு இந்த பாட்டுல, ஏழில் இயம்ப வியம்பும் வெண் சங்கெங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரம் கருணை. இப்பேற்பட்ட பெருமான் பரஞ்சோதி. அந்த ஜோதி வந்து பக்கத்துல யாரும் நிக்க முடியாது. அது வந்து ஜோதி பிளம்பு. நாம எப்படி அந்த பிளம்பை நம்ம நுகர முடியும் அப்படின்னா, பக்குவம் வந்தால் அதை நுகரலாம். பக்குவம் இல்லாம நாம இறைவனை நுகர முடியாது. திருக்கோயில்ல அதனாலதான் சுவாமிக்கு எதுக்கு நம்ம நின்று சாமி கும்பிடக்கூடாது, அதுக்காக சைட்ல கம்பி கட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ஜோதி பிளம்பை நம்மளால நினைச்சிக்க முடியாது, நேரடியா போய் நுகர முடியாது. கம்பி கட்டி வச்சா நம்மளால அதுக்கு மேல எதுக்கு நின்றுக்கிட்டு சாமி கும்பிடாது. சிலவரில் சுத்தம் மறைச்சவங்க எதுக்கு பின்னாடி ஆளுகள்லாம் இருக்காங்கல்ல, பின்னாடி சாமியை பார்க்கணுங்கிற அந்த இதெல்லாம் கிடையாது. எல்லாரும் மறைச்சி இருப்பாங்க. நிற்க கூடாது. எதுக்கு போய் நின்னா அருள் கிடைக்காது. சைட்ல நின்னாதான் அருள் கிடைக்கும். சொல்றாருல, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ணெய் எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமியின் நேர்கண்ண கடைக்கண். கடைக்கண்ணா சைடு பார்வைன்னு அர்த்தம். சைடு பார்வை தானே கடைக்கண்ணா. இவன் கடைக்கண் பார்வை பார்க்காண்டா அப்படிங்கிறாங்க அப்படின்னா சைடு பார்வைன்னு அர்த்தம். நேரு பார்வை கிடையாது, சைடுல பார்க்க. அப்படி அதனாலதான் திருக்கோயில இப்படி சைடுல கம்பி கட்டி இந்த பக்கமா நில்லுங்க, அப்புறம்தான் இறைவனுடைய அருள் கிடைக்கும்னு சொல்லி வச்சாலும் நம்ம அதை விடுறது. அப்படி நாம போய் இறைவனை போய் வழிபாடு செய்யும் போது ஒரு கூட்டம் ரொம்ப இருந்துச்சு. அழுவி எக்கி எக்கி பார்த்துக்கிட்டே இருந்தேன். உடனே சார் நீ யாரு, சொற்பொழி பேசுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. சொற்பொழிவு பேசுற உங்களுக்கே எப்படியா அப்படின்ட்டு கூட்டு போய் முன்னாடி போய் நிப்பாட்டாங்க. அதுக்கப்புறம் சாமி தான் பின்னாடி நின்னா சாமி என்ன பண்ணினாரு, முன்னாடி கொண்டு போய் விட்டுறாரு. அதுதான் உண்மை. நாம எல்லாருக்கும் பாராம பார்ப்போம். நம்ம கடைசியா பார்ப்போம்னு நினைச்சோம்னா சாமி நம்ம முன்னாடி ஓட்டு போய் நல்ல தரிசனம் கொடுப்பேன். நம்ம முந்தி அடிச்சுட்டு போகணும்னு நினைச்சா நம்மள ஒதுக்கிச்சு. அதனால எதுக்குமே நம்ம அவசரப்படக்கூடாது. எதுவும் உடனே கிடைக்கணும்னு நினைக்க கூடாது. எது கிடைச்சாலும் இறைவன் திருவருளால நமக்கு கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லைன்னா இறைவன் திருவருள் விட்டுறணும். போட்டு அதை வலுக்கட்டாயமா போய் எனக்கு வேணும் வேணும் நம்ம என்ன செய்யக்கூடாது, விரும்பக்கூடாது. எது கொடுக்க வேண்டும் என்று யாருக்கு தெரியும், சாமிக்கு தெரியும். இன்னைக்கு நமக்கு ஒரு பொருள் கிடைக்கணும், அது யாரு சொன்னாலும் தடுக்க முடியாது. அது நமக்கு வந்தே சேரும். பெருமான் நமக்கு கண்டிப்பா தந்தே அருள்வார். இது அவங்களுக்கு இன்னைக்கு நமக்கு ஒரு 1000 கிடைக்க வேண்டின்னு இருக்குன்னா எந்த ரூபத்திலேயாவது வந்துடும். யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஏன் சிவபெருமானே வந்து கொடுத்துருவாரு ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து. அப்படி கேளில் பரஞ்சோதி கேளில் பரம் கருணை. அவருடைய கருணை வந்து இல்லாத கருணை, எல்லா உயிர்களையும் கிடைத்தேற்ற வேண்டும் என்கின்ற பெரும் கருணை. அருட்பெரும் ஜோதினா சிவம், தனிப்பெரும் கருணைனா சக்தி. இறைவனுக்கு எது உருவம் அப்படின்னா அவனுடைய கருணையே அவருக்கு உருவம். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருவரை சிரத்தின் மேலாம் சிற்பரை வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புணம் நடம் செய்கின்ற பூங்கலல் போற்றி அப்படின்னு சேக்கிழ சுவாமியும் சொல்றாரு. அப்ப இறைவனுக்கு எது உருவம், கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி, கருணை தான் அவருக்கு உருவம். இறைவன் உருவமற்றவர், நமக்காக உருவம் தாங்கி வர்றார், சக்தியா வர்றார். அப்படி எப்படி வர்றாரு அப்படின்னா பரவலில இருக்கு. பரவலில உருவமற்ற நிலையில இருந்து கொஞ்சம் இறங்கி பரசிவனும் பராசக்தியும் ஆகி, அப்புறம் சிவமும் சக்தியாகி, அப்புறம் நாதம் விந்து சாதாக்கியம் ஈஸ்வரம் சித்த வித்தைன்னு இறங்கி இறங்கி வந்து அருள் செய்கின்ற விதம் தான் என்ன. நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன். ஒரு கோடீஸ்வரர் வேலை இருக்காரு, 5வது மாடியில இருக்காரு. பிச்சைக்காரன் வெளியில நிக்கிறாரு, ஐயா ஏதாவது கொடுங்கய்யான்ங்கிறார். இப்ப கோடீஸ்வரர் என்ன செய்யணும், அங்கிருந்து 100 ரூபா போட முடியுமா? அவர் ரேஞ்சுக்கு இறங்கி வரணும், கீழே வந்து கேட்ட திறந்து வெளியில வந்துதான் என்ன செய்ய முடியும். அதே போலதான் சாமி செய்யறாரு, நம்ம ரேஞ்சுக்கு இறங்கி வர்றாரு. வந்தாத்தானே அருள் செய்ய முடியும், இல்லைன்னா அருள் செய்ய முடியாது. அவர் உருவமற்ற நிலையில இருந்தா நம்ம எப்படி ஒரு வழிபாடு பண்ண முடியும்? நமக்காக உருவம் தாங்கி வர்றாரு. உருவத்தை காட்டினாதான் நம்ம இதுதான் கடவுள், இதுதான் சிவபெருமான்னு சொல்லி நம்ம வழிபாடு பண்ண முடியும். அப்படி தன்னுடைய உருவத்தை காட்டி வழிபாடு செய்ய வைக்கின்றார். அடுத்தது சொல்றாரு, கேளில் பரஞ்சோதி கேளில் பரம்பரை கேடில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ. வேதத்தின் விழுப்பொருள் சிவபெருமான். விழுப்பொருள் அப்படின்னா
ரெண்டாவது, இந்த பாடலை நாங்க பொருளோடு நாங்கள் பாடுகின்றோமே, அதை கேட்டாவது நீ வந்திருக்க வேண்டாமா? விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ, நாங்க பொருளோடு பாடுறோமே, அதை கேட்டாவது நீ எழுந்துச்சு வர வேண்டாமா பெண்ணே? அப்படின்னு இந்த எல்லாரும் சொல்றாங்க. எப்பயுமே பாத்தீங்கன்னா, நீங்க பதிகம் படிக்கும்போது அதனுடைய பொருள் தெரிந்து கொண்டு பாடினால் உங்களுக்கு சிறப்புடையதாக இருக்கும். பொருள் தெரியாம பாடினா உங்களுக்கு ஏதோ பாடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கில் பல்லோரும் ஏத்த பணிந்து. உங்களுக்கு பொருள் தெரியலனாலும் திரும்ப திரும்ப பாடும்போது உங்களுக்கே சுவாமி அந்த பொருளை உணர்த்துவார். சொல்லிய பாட்டின் பொருள் யாரு? சிவம். சொல்லிய பாட்டினுடைய பொருள் சிவம். அவரை உணர்ந்து பாட வேண்டும். அதுதான் உண்மை. சொல்லிய பாட்டின் பொருள் ஆகிய சிவபெருமானை யார் உணர்ந்து பாடுகின்றார்களோ அவர்களே செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து அப்படின்னா. அப்ப எல்லா பாட்டுகளுடைய பொருள் யாரு? சிவபெருமான். மாணிக்காசபெருமானே கேட்டாங்க, இந்த பாட்டுக்கு பொருள் என்னங்கன்னு கேட்டாங்க. அவர் எல்லாமே சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜோதியோடு கலந்தார். அப்படி எல்லா அருளாளர்களுமே எப்படி இருக்காங்க பாருங்க. அப்ப சொல்லிய பாட்டினுடைய பொருள் யாரு? சிவம். அதை உணர்ந்து நாம பாடினோம்னா நம்ம கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். பொருள் உணர்ந்து பாடும். இப்ப நாங்கள்லாம் இந்த விழுப்பொருளோடு ஏற்கனவே விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உணதுழுப்படியோங்கள் மண்ணகத்தே வாழச் செய்தானே வந்திரு பெரும் தூர யாய் வழி அடியோ கண்ணகத்தே நின்று களிதரு தேனை கடலமுதே கரு பேவிரும்படியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. யார் பாடுறா? பின்னகத்தே வரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன தொழுப்பு அடியோங்கள் மன்னகத்தே வாழச் செய்தானே வந்திரு பெரும் துறையாய் வழி அடியோ என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் இப்பெருமான் பள்ளி எழுந்தருளாய்கிறாரு மாணிக்காசன். எல்லாத்துக்கும் விழுப்பொருள். வேதத்தின் விழுப்பொருள் சாமி. வேதத்தின் மையமாக இருப்பது நமச்சிவாய். எல்லா பொருளுக்கும் பொருளாக இருப்பது சிவபெருமான். எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த பொருளை பார்த்தாலும் சிவத்தை பார்க்கணும். அந்த பொருளை பார்த்தா நமக்கு ஞானம் வராது. அந்த பொருளுக்குள்ளேயும் சிவத்தை பார்க்கணும். அதுதான் ஞானம். புரியுதா உங்களுக்கு? எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த அறிவுடைய பயனா எல்லா பொருள்களையும் ஈசனை பார்ப்பது. அதுதான் ஞான நிலை. சரிய இரிய யோகம் பெற்று முடிவுல ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் அது என்ன ஞானம் அப்படின்னா எல்லா பொருள்களிலும் ஈசன் கலந்திருக்கின்றான் என்கின்ற உணர்வு. கலந்து நின்ற பெய்யானை பெரும்பற்ற பொலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவான். தினசரி சாமி பத்தி நீங்க பேசுவீங்களா? என்ன பேசுவீங்க சொல்லுங்க பாப்போம். என்ன பேசுவீங்க? திருமுறை பாடுறீங்களா? அதுவே சாமி பத்தி பேசுறது தானே. திருமுறைகள் பாடுவது, நமச்சிவாயத்தை சொல்வது, இதெல்லாம் சிவ தொடர்பு தானே. அதனால சாமியை நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம். அந்த தொடர்புலயே இருந்துகிட்டே இருக்கிறோம். தொடர்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, பல நாள் வழிபாடு ஒரு நாள் விட கடும். ஒரு நாள் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் தானங்க கோயிலுக்கு போல பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் ஒரு வாரம் தானங்க கோயிலுக்கு போல பார்த்துக்கணும். அப்புறம் ஒரு மாசம் ஆயிரும். அப்புறம் சுத்தமா நோயாளியா வீட்டுல படுத்திருக்க வேண்டியதான். அதுவும் நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்கேயும் போக முடியாது, வர முடியாது. இருக்கும் போதே கோயிலை தேடி ஓடிடணும். இப்பிறவி தப்பி எப்பிறவி வாய்க்கும். நல்லா கை காலு கண்ணு எல்லாம் இருக்கும் போதே சாமி போய் நல்லா தொழுது வச்சு அது பின்னாடி உங்களுக்கு உதவும். எப்பயுமே இறைவனை தொழுதால் கண்டிப்பாக அதனுடைய பயன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரெண்டாவது, நம்ம எந்த வேலையை அவனை தொழுவது தானே. நன்றி கடன் தானே. என் கடன் பணி செய்து கிடப்பதே தன் கடன் அடியேனையும். இந்த பிறவி அதுக்கு தான், அவரை வழிபாடு செஞ்சு உயர்வதற்காக தான் சாமி கொடுத்துருக்காரு. இது தெரியாம தான் நம்ம இதுல மாட்டிக்கிட்டு சிவத்தை மறந்து இருக்கோம். இதை விட்டுட்டு அதுல போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அதனால உலகத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நீங்குவதற்கான வாய்ப்புகளை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். கேடில் பரஞ்சோதி கேடில் பரம் கருணை கேடில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ. இதை பார்த்தாவது
வேதத்தின் பொருளாக விளங்கக்கூடிய விழுப்பொருளாக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய புகழை பாடியும் கூட நீ எந்திக்கலன்னா என்ன பெண்ணே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. பாலி இதென்ன உறக்கமோ வாய் திறவாய், இன்னும் உனக்கு உறக்கமா? பாலி இதென்ன உறக்கமோ, வாய் திறந்து ஏதாவது பேசு, பாடு அப்படின்னு அவன் அந்த பெண்ணை எழுப்புறான். ஆலியா நன்குடைவை ஆமாறும் இவ்வாறோ. ஆலியா நன்குடைவுனா ஒருத்து ஆலி சக்கரத்தை வச்சிருக்காரு பாருங்க, எந்த நேரத்து சயனத்திலே இருப்பாரு. திருமால் பார்த்துருக்கீங்களா? நீ திருமால் மாதிரி கண்டு வழிபாடு பண்றியா அப்படின்னு கேட்டாரு. ஆலி சைனத்திலேயே ஒரு வழிபாடு பண்ணுவாரு, அவர் மாதிரி இருக்கியவா அப்படின்னு சொல்ற. அவர் தான் அப்படி உரையிட்டு சொல்லுவாரு, நீவா அப்படி அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது, திருமாலும் மிகுந்த அன்புடையவர் சிவபெருமான் மேல, நீ சும்மா சொல்லக்கூடாது. அவரும் நல்ல பக்தியுடையவர் தான், சிறந்த அடியார் தான், முதல்ல அடியார் அவர் தான். அதனாலதான் காத்த தொழில சுவாமி அவருக்கு கொடுத்தாரு. ஏன்னா அவர் கேட்டதுனால, விருப்பப்பட்டு கேட்டதுனால அந்த தொழிலை கொடுக்குறாரு. எந்த இதுவுமே ஒரு உயிர் விருப்பப்படாம அந்த பதவியையோ இல்லை மற்ற எதையுமோ சுவாமி கொடுக்க மாட்டார். நாம எதை விரும்புறோமோ அதை கொடுப்பாரு. இந்த பிறவில நம்ம ஏதாவது நினைச்சு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கோடீஸ்வரர் ஆகணும்னு நினைச்சு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, அடுத்த பிறவில அதை கொடுத்துருவேன். நம்ம அதையா நினைக்கிறோம் கோடீஸ்வரர் ஆகணும்னு நினைக்கிறோம்? இல்லை, அவனுடைய திருவடி கொண்டுதான் வேணும். இறைவன் திருவடியை தவிர வேற எதை கேட்டாலும் நமக்கு துன்பம். ஒரு ஒரு பையன் பணக்காரன் ஆகணும்னு நினைச்சிருக்கான். அவன் சூழ்நிலை அந்த பிறவில அவனால முடியல, அவனுக்கு செஞ்ச புண்ணியம் அப்படி, அதனால கிடைக்கல. சரின்ட்டு சாமி இதை கணக்குல வச்சுக்கிட்டாரு. சிவபெருமான் அதை இந்த உயிர் மறந்துருச்சு, பணக்காரன் ஆகணுங்கிற அந்த இதை இது மறந்துருச்சு. சாமி கணக்குல வச்சிருக்கு. மறுபிறவில கருவிலே டொயோட்டா கார்ல போக, இது ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்க்க, இது குழந்தை பெற்று வசதியான வாழ்க்கை எல்லாமே சாமி கொடுத்தாராம். இந்த உயிர் விருப்பப்பட்டுச்சுன்னா மறுபிறவில கண்டிப்பா என்ன செஞ்சிருவாரு. ஆனா நாம் அதை விரும்பக்கூடாது. விரும்பினால் பிறவின்னு வந்துட்டாலே நமக்கு இறக்கு வரை இன்பம் துன்பம் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். ஆகையினாலே இறை இன்பம் ஒன்றே நிலையானது, மற்ற இன்பம்லாம் நிலையானது அல்ல. எதை நீங்க அனுபவிச்சாலும் சரி, இந்த உலகத்துல எந்த பொருள் அனுபவிச்சாலும் உடனே துன்பம் வந்துடும். வீட்டுல அப்பதான் எல்லாம் கொண்டு கூடி அப்பாடா கடன் எல்லாம் அடைச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒரு போன் வரும், ஒரு துக்க செய்தி வரும், உடனே ஓட வேண்டிய. துக்கம் வர்ற நேரத்துல திடீர்னு இங்க லாட்டரி டிக்கெட் உங்களுக்கு விழுந்துருச்சு அப்படின்னு செய்தி வரும். இங்க இருக்கும்போது இங்க பின்னாடி இன்னொரு துன்பம் வரும். இப்படி மாறி 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 இன்ப துன்பம் மாறிக்கிட்டே வந்துட்டே தான். நீங்க இறை சிந்தனையிலே இருங்க, உங்களுக்கு அது ஒண்ணுமே தெரியாது. சாமி அவங்களுக்கு சார் அமுத்துங்க. ஏன்னா ரெண்டாவது, திருமால் என்ன பண்ணுவாரு, அப்படியே சயனத்துல சுவாமியுடைய ஆனந்த நடனத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த நேரத்துல ஆதிசேடனாக விளங்கக்கூடிய ஆதிசேடன் அப்படியே என்ன நம்ம தலைவர் ரொம்ப பூரிப்பா இருக்காரு, பாடியோட வெயிட்டு கூடிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி யார் பார்த்தா ஆதிசேடன் பார்த்தார். அவர் பார்த்து கேட்டார், திருமால்கிட்ட கேட்டார், சாமி எப்பயும் போது இல்லாம இப்ப உங்களுடைய பாடியுடைய வெயிட்டு கூடிக்கிட்டே இருக்கே, ரொம்ப பூரிப்பா இருக்கீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். இப்ப நான் சிவனுடைய ஆனந்த நடனத்தை கண்டு ரசித்து கொண்டிருக்கின்றேன். அந்த தாருகாவனத்துல சுவாமி நடனம் புரிந்து கொண்டிருக்கின்றார், அதை நான் பார்த்து ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கின்றேன் சொன்னதுமே ஆதிசேடன் கண்ணுல இருந்து கண்ணீரா வந்துச்சான். அந்த மாதிரி அன்பு. திருமால் கண்ணுல இருந்து கூட கண்ணீர் வரல, அவர் கூட இருந்த ஆதிசேடனுக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் இருந்ததான். அதான் ஆலியான் அன்புடைவை அமாறும் இவ்வாறு. அந்த மாதிரி அவர் கண்ணீர் அப்படி பேரை கேட்டதுமே, சாமியுடைய அந்த ஆனந்த நடனத்தை கேட்டதுமே அவர் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சுன்னா, உடனே அவர் சொன்னாரு, நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாதுப்பா, நீ என்கிட்ட இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, நீ சிவபெருமானை நோக்கி தவம் செய்வாயாக என்று கைலாய மலைக்கு அனுப்பி விட்டாரு திரும்ப. அதுக்கப்புறம் அவர் இந்த கைலாய மலையில போய் தவம் செய்து என்ன பண்ணாரு, உடனே சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து என்ன வேண்டும் கேட்டதும், உடனே அந்த ஆனந்த நடனத்தை நான் கண்டு தரிசனம் செய்ய வேண்டும் என்றதும், உடனே சாமி ஏற்கனவே தில்லையில் வியாக்கிரபாதன் தவம் செய்து கொண்டிருக்கின்றான், அங்கே போய் நீயும் தவம் செய்வாயாக, உங்கள் இருவருக்கும் வியாழக்கிழமை மத்தியான வேளையில் உச்சி பொழுதில் உங்கள் இருவருக்கும் தைப்பூச நன்னாள் என்று உங்களுக்கு திருநடனம் புரிவோம் என்று சிவபெருமான் சொல்ல, நீ இப்படியே செல்லாதே, பாதாள உலக வழியாக செல் அப்படின்பாரு. உடனே பாதாள வழியாக போய் சென்று தில்லையை அடைவார் யாரு,
ஆதிசேர். அவர் தான் பதஞ்சலி முனிவராக. அந்த மாதிரி ஆலியான உடைமை ஆமாறும் யூவாரோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை. சாமி இப்படிப்பட்ட ஒரு ஊழி முதல்வனாய் நின்ற ஒரு ஊழி காலத்துல அவர் ஒருத்தர் தான் இருப்பாரு. எல்லா பேரையும் சம்காரம் பண்ணிடுவார் சாமி எல்லாத்தையும். ஏன்னா இந்த உயிர்களுக்கு ரெஸ்ட் கொடுப்பாரு. இது பிறந்து 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 இழைச்சிக்கிட்டே இருக்குமா, அதுக்காக என்ன செய்வாரு, எல்லா உயிர்களையும் ஊழி காலத்துல ஒடுக்கி புனர்ப்பு காலத்துல எல்லாத்தையும் மீள தோற்றுவிப்பார். இப்ப ஒரு ஒர்க் ஷாப்ல வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எந்த நேரம் 24 மணி நேரம் வேலை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. எனக்கா ஒரு நாள் ரெஸ்ட் போடுவாங்களா போட மாட்டாங்க. ஏன் போடுறாங்க, எல்லாம் துருப்பிடிச்சு போயிருக்கும். மறுபடியும் அதை தேய்ச்சி செஞ்சு எண்ணெய் போட்டு ஆயில் போட்டு கிரீஸ் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி ஒரு 2 நாள் லீவ் போட்டுருவாங்க. செட்டை லீவ் போட்டு இதெல்லாம் சரி பண்ணி வச்சு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, அந்த மிஷினை ஓட்டுவாங்க. அப்படிதான் அது நல்லா இருக்கும். அது போல சாமி ஊழி காலத்துல எல்லா சர்வ சங்கார காலத்துல எல்லா உயிர்களையும் ஒடுக்கி அதுக்கப்புறம் என்ன செய்வாரா, அதுக்கு ரெஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறம் மீள தோற்று கடைசி ஒடுக்குற நேரத்துல எல்லா உயிரையும் ஒடுக்குறதுக்கு அப்புறம் எஞ்சி இருக்கின்ற ஒரே ஆளு சிவபெருமன். அதனால சிவபெருமனுக்கு எச்சன்னு ஒரு பேரு. எஞ்சி இருக்கக்கூடிய ஒரே ஆளு. அந்த அக்னியில இருக்கக்கூடிய இந்த இதை வாங்கி கொடுக்குறான் பாருங்க, அந்த யாகத்துல உள்ள அக்னிக்குள்ள இருந்து வாங்கி கொடுக்குற அவருக்கு பேரு எச்சன். சிவபெருமன் பேர் தான் அவருக்கு வச்சிருக்கு எச்சன். இது அவங்களுக்கு எஞ்சி இருக்கக்கூடிய ஒரே ஆள். ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவன், ஒருவனே முழு முதற் பொருள். அது ஒருத்தர் தான் கடைசி எஞ்சி இருப்பாரு. அம்பாளை முதற்கொண்டு தனக்குள்ள ஒடிக்கணுவாராம் சாமி. எல்லா உயிர்களையும் ஒடுக்கி கடைசி இடப்பாகத்தில் இருக்கக்கூடிய அம்பாளையும் தனக்குள்ள ஒடுக்கி ஒரு பாதத்துல சுவாமி இருப்பார். அதான் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவன். ஒரு பாதத்துல ஏகபாத மூர்த்தின்னு பேரு. ஏகபாத மூர்த்தி அந்த 25 மாகேச மூர்த்தத்துல ஒரு மூர்த்தம் வந்து ஏகபாத மூர்த்தின்னு பேரு. அப்ப தனக்குள்ள ஒடிக்கிறான்னு பாருங்க. அப்ப கடைசி எஞ்சி இருக்கக்கூடிய ஒரே ஆள் யாரு, சிவபெருமான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை அவன் அவள் அது எனும்போ இறைமையின் தோற்றிய திதியை ஒடுங்கி வளர்த்துள்ளதா அந்த மாதிரி என்பனார் புலவர்னு சிவஞான போத சூத்திரம் சொல்லு. கடைசி கடவுளுடைய இது என்ன அப்படின்னா, இந்த உயிர்களை எல்லாம் எப்படியாவது தன் நிலைக்கு உயர்த்தி இதற்கு பேரின்பம் தர வேண்டும் என்கின்ற பேராவல் சிவபெருமான். எப்படியாவது இந்த உயிர்களுக்கு பேரின்பத்தை தரணும், ஏதாவது ஒரு விதத்தில் பேரின்பத்தை தரணும். எப்படி தர முடியும், இந்த உயிர்கள் ஒத்துழைக்காம நடக்குமா? இந்த உயிர்கள் என்ன செய்யணும், ஒத்துழைப்பு கொடுத்தா தான் நடக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், டாக்டர் இருக்காரு. டாக்டர் இருந்தாலும் கூட நோயாளி என்ன செய்யணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும். கொடுத்தா தான் ஊசி போட முடியும், இல்லைன்னா மாத்திரை கொடுக்க முடியும். எல்லாமே நோயாளி என்ன செய்யணும், அதுக்கு ஈடு கொடுக்கணும். கொடுத்தா தான் மருத்துவரால் என்ன செய்ய முடியும், அந்த நோய் நீக்க முடியும். அதே போல சிவபெருமான் தயாரா இருக்காரு. நோயாளி ஆகிய நாம என்ன செய்யணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும். கொடுத்தா தான் நாம மோட்சம் அடையும். அது ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு நான் மாத்திரம் சாப்பிட மாட்டேன், ஊசி போட மாட்டேன் அப்படி எப்படி எப்படி மருத்துவர் ஊசி போடுவார், எப்படி நோயை நீக்க முடியும்? ஒண்ணும் செய்யாம எப்படி நோய் நீக்கும்? நம்மகிட்ட என்ன நோய் இருக்கு, ஆணவங்கிற நோய் இருக்கு. ஆணவம் இருக்குல்ல, ஆணவம் நம்ம எல்லா வீட்டையும் அதை நீக்கிறதுக்கு சாமி படாத பாடு போடுற. நம்மளை விட அதிகமா கஷ்டப்படுறது சிவபெருமான் தான். இந்த பையன் எப்படியாவது இந்த பையன் ஈடு கொடுக்க மாட்டேங்கிறேன், வந்து கரெக்டா வந்துகிட்டு இருக்குன்னா திடீர்னு ஓடிடுவானே. நல்லா வந்துகிட்டு இருப்போம், கோயிலுக்கு திறத்திரி ரொம்ப பக்தியா வந்துகிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு நாள் வெளியூருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, டிமிக்குதான். நீங்க ஒரு நாள் தானே லீவு, நாளைக்கு கண்டிப்பா போயிருவோம் அப்படின்னு மனசு தேத்திக்கிறது. இதுல இது தேத்துறது வேற, மனசு தேத்துறது வேற. அவரு தர்றதுக்கு அன்னைக்கு அவருக்கு தர்றதுக்கு ரெடியா இருக்காரு. மருத்துவம் பார்க்கறதுக்கு ரெடியா இருக்காரு. நோயாளி உதவி செய்யணும், அந்த மருந்து கொடுக்கறதுக்கும் ஊசி போடுறதுக்கும் ரெண்டாவது பெட்ல சேர்க்கறதுக்கும் எல்லாத்துக்குமே அவங்க என்ன செய்யணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும். கொடுத்தா தான் நோயை நீக்க முடியும். உங்கள்கிட்ட சொன்ன பார்த்தீங்களா, ஒருத்தர் நோயாளி படுத்திருந்து அவருக்கு பில்லு கொண்டு வந்து கொடுத்தாங்க. எல்லாம் முடிச்சு டிஸ்சார்ஜ் ஆகி போகிற நேரத்தில் அவர்கிட்ட பில்லு கொடுத்தாங்க. 5,45,000 ரூபா பில்லை போட்டாங்க. அவர் ஓன்னு அழுதாராம். ஏங்க ஓன்னு,
இந்த ஆக்சிஜன் ஏத்துறதுக்கு இவ்வளவு பில்லு போட்டிருக்கீங்க, எத்தனை நாள்? 10 நாள் என்னைய பெட்ல வச்சு ஆக்சிஜன் ஏத்துறதுக்கு நீங்க 5,45,000 பில்லு போட்டிருக்கீங்க. எனக்கு காலம் முழுவதும் எங்க சிவபெருமான் எனக்கு மூச்சு சுவாசத்தை கொடுத்தாரு, இலவசமா கொடுத்தாரு. நான் அவருக்கு எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கணும்னு சொல்றேன். இது அவங்களுக்கு நம்ம இப்பயும் பாருங்க, நல்லா சுவாசிக்கிறோம். சுவாசிக்க முடியலன்னு என்ன செய்ய முடியும்? மூச்சு இழுத்துக்கிட்டு சிலர் பார்த்து எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா மூச்சு விட முடியாம திணறாங்க. யோசிச்சு பாருங்க. நம்ம நல்லா மூச்சு விடுறோம், நல்ல காற்று இலவசமா கிடைக்கி, எங்க வேணாலும் நம்ம சுவாசிச்சுக்கலாம், சுதந்திரமா இருக்க விட்டுருக்காரு சாமி. அதை நன்றி கடன்லாம் செலுத்தி நம்ம இறைவனை வழிபாடு செய்ய வேண்டாமா? சொல்லுங்கப்பா. அதுக்கு நன்றி சொல்லணும்ல. எங்க வந்து நன்றி சொல்லணும்? திருக்கோயில் வந்து நன்றி சொல்லணும். அதுதான், அதுக்காக தான் திருக்கோயில் கட்டி வச்சிருக்காங்க. அந்த நன்றியை நம்ம மறக்கக்கூடாது. என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டா உய்வில்லை, செய் நன்றி கொன்ற அவருக்கு. இதுதான் உண்மையான நன்றி. இறைவன்கிட்ட போய் நன்றி சொல்றதுதான் உண்மையான நன்றி. ஒளி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடலோரெம்பாவாய். ஏழை பங்காளி, ஏழைன்னா இந்த இடத்துல அம்பாள்னு அர்த்தம். அம்பாளை ஒரு பாகமாக உடைய பெருமான் ஏழை பங்காளன். ரெண்டாவது, ஏழை அடியாரவர்கள் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசன் இடமா. இந்த ஏழையாக விளங்கக்கூடிய நம்மையும் ஒரு இந்த இடத்துல குறிக்கும், அம்பாளையும் குறிக்கும். நமக்கும் என்ன செய்யறாரு சாமி? நமக்கு அந்த பேரின்பத்தை தருவதற்காக. இன்னொன்னுன்னா, இந்த உயிர்களுக்கு எல்லாம் தருவதற்கு சிவபெருமானும் கூட இருக்கணும். அப்படின்னாதான் இது அறிய முடியும். ஏன்னா இது அறிவோட அறிவாக இறைவன் இருக்கலைன்னா நமக்கு எந்த பொருளையும் அனுபவிக்க முடியாது. அவருக்கு ஏற்கனவே கண்டு காட்டு உபகாரம் செய்யறாரு. கூடயே இருந்து உயிர்களுக்கு அவரும் கண்டு பிற பொருளையும் சிவபெருமான் காட்டுகின்ற காரணத்தினால், கண்டு காட்டு உபகாரம் செய்கின்ற காரணத்தினால் இறைவனும் கூட, அதாவது ஏழை பங்காளர், நமக்கு இன்ப துன்பம் ரெண்டுலையும் கூடயே சுவாமி இருக்காரு. இருந்தது அவர் எல்லாத்தையும் ஆனா அனுபவம் யாருக்குன்னா உயிர்களுக்கு, இறைவனுக்கு கிடையாது. இன்ப துன்ப அனுபவம் யாருக்கு? உயிர்களுக்கு மட்டுமே தவிர இறைவனுக்கு அல்ல. எது போல அப்படின்னா, ஒருத்தர் புழுக்கடிக்கு மாத்திரை சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்க. புழுக்கடிக்கு மாத்திரை வாங்கி சாப்பிட்றாரு. யாருக்கு துன்பம்? கரெக்டா சொல்ற, புழுவுக்கு துன்பம். இவரு மாத்திரை சாப்பிட்டுட்டு ஜாலியா இருப்பாரு. அங்க உயிர், அங்க புழு துன்பப்பட்டு விடும். அதை விட சிவபெருமான் ஜாலியா இருப்பாரு. நமக்குத்தான் துன்பம். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அது போல சாமி எல்லா விதத்திலையும் நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு. ஒவ்வொரு நிலையிலும் இன்ப துன்ப அனுபவம் உயிர்களுக்கு தரைய வழியா அவருக்கு. ஏன்னா அவர் வந்து இயல்பாகவே பாசங்கள் இருந்து நீங்குதல் அந்த தன்மை உடையவர். நம்மளை போன்று பாசத்துல கட்டுண்டு கிடக்கிறது கிடையாது. சாமி அதெல்லாம் கடந்தவர். அவர் தன்வயத்தனாதல், இயற்கை உணர்வினாதல், இயல்பாகவே பாசங்கள் இருந்து நீங்குதல், அப்புறம் தூய உணர்வினாதல், முற்றும் உணர்தல், வரம்பில் இன்பமுடைமை, பேராற்றல், பேரறிவு, எல்லா குணங்களையும் உடையவர் சிவபெருமான். என் குணத்தை உடையவர் சிவபெருமான். அதான் இதுல அழகா சொல்றாரு, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடையிலோர் ஆடுறதுக்கு வரமாட்டாயா பெண்ணே என்று மிக அற்புதமாக கேட்கிறார் இந்த பாடல்ல. புரிஞ்சிருச்சா? நல்ல பாட்டுல. கோழி சிலம்ப சிலம்பும் குரு எங்கும் ஏழில் எம்ப வியம்பும் வெண் சங்கெங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேடில் விழு பொருள்கள் பாடினும் கேட்டிலையோ பாடி இதென்ன உறக்கமோ வாய்திரவாய் ஆழியா நன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ பூழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடலோரும் பாவாய். உள்ளம் நிறைந்து வகை சிறந்து இந்த திருவம்பை பாடலை கேட்டதனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி இத்துடன் அடியில் உரையை நிறைவு செய்கின்றேன். சிற்றம்பலம். தெரியும் யாராவது தெரியுங்களா சார்?